அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். போதும், விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகளை பேசினார். உவமைகள்னா உதாரணங்கள் மூலமாக, ஒரு சின்ன ஸ்டோரியாக எல்லாருக்கும் புரியும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் நிறைய காரியங்களை சொல்வார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், இதுக்கு பேர் என்னன்னா ஓமையின் அதிகாரம். இது என்னது? ஓமை அதிகாரம். ஓமைகள் நிறைய இருக்கும் அதில் தான் இது சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். யார் விதைக்கிறவன்? தேவனுடைய ஊழியக்காரனும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் விதைக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமாம், விதை என்னது? விதை அப்படின்னாவே அது என்ன பண்ணிடணும்? விதைன்னா என்ன பண்ணிடணும்? புரியல என்ன விதை அப்படின்னா என்னது? விதைக்கக்கூடியது. என்னது விதைன்னா? விதை, அவ்வளோதான். விதையை விதை. தமிழில் ரொம்ப அழகாக அதை போட்டிருக்காங்க. இது சாப்பிடுவதற்கல்ல, இது விதைப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை விதை அப்படின்னு வந்துட்டாவே வேத வசனத்தை நாம் விதைக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கக்கூடியவர்கள். ஒரு சின்ன விதைக்குள்ள மிகப்பெரிய மரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சின்ன விதைக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. ஒரு சிறிய விதைக்குள்ள அநேகருடைய வயிறு திருப்தியாக போகிறது. ஒரு சிறிய விதைக்குள்ள அநேகருடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிறிய விதைக்குள்ள அநேகருக்குண்டான மருந்து உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. உண்மைதானே? ஆமா தானே? இந்த ஆலமரத்தின் விதை எவ்வளோ பெருசு இருக்குங்க? பெரிய மரம் இல்லை ஆலமரம். ஒரு 2 கிலோ இருக்குமா ஒரு விதை? எவ்வளோ இருக்கும்? ரொம்ப பொடிசாக இருக்கும். கண்ணு தெரியாதவங்களுக்கு அது கண்ணு கொஞ்சம் கம்மியாக தெரியும், சுத்தமாக என்ன பண்ணாது, தெரியாது. அப்படிப்பட்ட விதை தான். அந்த விதையை கண்ணிலேயே ஒழுங்காக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதை அந்த பழத்தை ஆலமரத்து பழத்தை சாப்பிட்டுட்டு, ஆலம்பழத்தை சாப்பிட்டுட்டு காக்கா என்ன பண்ணிடுது, ஆய் போயிடுது. அது போன இடத்துல அந்த விதைகள் அழிந்து போகாமல் அங்கேயும் பற்றி பிடிக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்படாமலேயே விதைகள் வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவேளையில் விதைக்கிறதற்கு நீங்கள் புறப்படுங்கள். அல்லேலூயா. திருச்சபையானது, தேவனுடைய மனிதனானவன், தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் விதைப்பதற்கு புறப்படுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சொன்னார். உலகம் முழுக்க போய் சொல்ல வேண்டிய கட்டாயம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிறது. அப்போஸ் நடவடிக்கைகளை நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தேசங்கள் தோறும் போக வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிந்து கொண்ட பின்பு நாம் விதைக்காமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மாதமும் திருச்சபை முழுவதும் என்ன பண்ணி ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லணும். வாலிப பிள்ளைகள் போன வாரம் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. நாங்களே நிறைய மீட்டிங் பேசிடுவோம். நானே நிறைய மீட்டிங் பேசுவேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசுவேன், சுவிசேஷம் மீட்டிங் பேசுவேன், யூத் மீட்டிங் பேசுகிறேன், சபை பிரதேசம் எல்லாம் பேசினாலும், எல்லா பெரிய யூத் மீட்டிங் இருந்து நடந்து பேசினாலும் சரி, சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரும்போது இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் வேறொன்றில் கிடைக்கவே கிடைக்கல. அல்லேலூயா.
ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அது எப்படி சுவிசேஷப்படி ரோட்டில் தான் இருந்து பேசுகிறோம், ரோட்டில் தான் கைப்பிரதி கொடுக்குறோம், ரோட்டில் தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அதில் மேடை கிடையாது, கீழே தான் நடந்து போகிறோம். அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் பெரிய மேடைகளில் நின்று பிரசங்கிக்கும் போது வரவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் இதிலே பிரியப்படும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்கிறது.